அண்ட் ரெகுலேஷன் ரிலேட்டட் டெர்ம்ஸ் என்னென்னு பார்க்கும்போது செபி. ஸோ இவங்க வந்து செக்யூரிட்டீஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க தான் வந்து நிறைய ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி அந்த ஏவிஎம் சொன்னல அசட் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ அதெல்லாமே மேனேஜ் பண்ணுற கம்பெனி. ஸோ அதை பேஸ் பண்ணி ஸ்கீம்ஸ் எல்லாம் டிரைவ் பண்ணி ஸோ அதில் நம்மளுக்கு அதெல்லாமே வேலிடேட் பண்ணுற எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஸோ இந்த செபி அவங்க இது பண்ணுறாங்க. ஓகே. சிஆர்ஐஎஸ்ஏஎல் ஓகே ப்ரொவைட்ஸ் ரேட்டிங் ஃபார் த மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு ரேட் பண்ணுறதுக்கான ஒரு சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல். சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல்ன்றதுனா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே டிமேட் அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணுற காமன் பிளேஸ் வந்து ஸோ என்எஸ்டிஎல் அண்ட் சிடிஎஸ்எல் தான். லைக் இவங்க ஜீரோதா க்ரோ எல்லாமே அவங்களாம் ப்ரோக்கர்ஸ். ஓகே. ஸோ அவங்க வந்து நம்மளோட டேட்டா நம்மளோட ஸ்டாக்ஸ் என்ன இருக்குலாம் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க தே ஹேவ் ஏ காப்பி. ஓகேங்களா. ஸோ நம்மளோட ஒரிஜினல் நம்ம என்ன ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கோம் எல்லாமே வந்து எதர் சிடிஎஸ்எல் இல்லை என்எஸ்டிஎல் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே ரிஸ்க் அண்ட் ரெகுலேஷன் ரிலேட்டட் டேர்ம்ஸ். ஓகேங்களா. ஸோ சார்ஜஸ் அண்ட் லோடு. ஸோ இது என்ட்ரி லோடு. ஸோ இதுதான் நம்ம இனிஷியலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்ட்ரி லோட் அண்ட் எக்ஸிட் லோட். ஸோ ஃபீஸ் சார்ஜ் when entering the fund. மோஸ்ட் ஆஃப் இப்போ என்ட்ரி லோட் எந்த மேக்ஸிமம் ஸ்கீம்ஸ்க்கு இருக்கிறது இல்லை. ஓகே. எக்ஸிட் லோட் இருக்குது. ஸோ எக்ஸிட் லோட்னா என்னன்னா லைக் நீங்கள் வந்து ஒரு ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ அதை உடனே நீங்கள் 1 இயர்க்குள்ளே வித்ட்ரால் பண்ணணும் போது ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அது எக்ஸிட் லோட். மேக்ஸிமம் நிறைய ஃபண்ட்ஸ்க்கு எக்ஸிட் லோட் இருக்கும். ஒரு சில ஃபண்ட்ஸ்க்கு எக்ஸிட் லோட் இருக்காது. நீங்கள் அப்படியே கூட வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபண்டும் என்ன எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதோட எக்ஸிட் லோட் என்ன, என்ட்ரி லோட் என்ன, அதோட ஏஎம் என்ன. ஏஎம் என்னன்னா ஸோ அதோட ஏஎம்சி என்ன, ஸோ அதோட ரிசல்ட் ரேட்டிங் என்ன. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுதான் லைக் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, ஆனுவல் ஃபீ. ஸோ இது நம்ம பார்த்தோம்ல டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ அது மாதிரி இதில் பர்டிகுலர் ஸ்கீமுக்கு ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்குது, ஆனுவல் ஃபீ சார்ஜ் பை த ஃபண்ட் ஹவுஸ். ஸோ இதெல்லாமே இதில் வந்து சொல்கிறாங்க. ஸோ டிஸ்க்ளைமர். ஸோ என்னன்னா இந்த கண்டென்ட் எல்லாமே லைக் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி தான். ஓகேங்களா. ஐ ஆம் நாட் ரெக்கமெண்டிங் டு இன்வெஸ்ட் ஆன் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ எனி இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்னா ஸோ இது டிசிஷன் எனி இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் இஸ் கம்ப்ளீட் அட் யுவர் ஓன் ரிஸ்க். ஓகேங்களா. ஸோ எல்லா டிசிஷன்ஸும் உங்களோடது. ஸோ இதில் என்னென்ன லேர்னிங்ஸ் இருக்குது, என்னென்ன நம்ம லேர்ன் பண்ணணுன்றதை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. தேங்க்ஸ்.